வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் தங்கம் சேரணும் அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஒரு குபேர மூட்டையை நம்ம வீட்டில் கட்டி யாருக்கும் தெரியாமல் வைக்கணும். இந்த மூட்டையை நம்ம கட்டி வைக்கிறப்ப நம்ம வீட்டில் அள்ள குறையாத செல்வமானது நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். அட்சய திருதியை அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த அட்சய திருதியை நாளில் தான் குபேரர் மகாலட்சுமி தாயார்கிட்ட வரம் பெற்றதா ஐதீகமும் இருக்குது. இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை எந்த அளவுக்கு போற்றி வழிபாடு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே அளவு முக்கியத்துவத்தையும் அதே அளவு வழிபாட்டையும் நம்ம குபேரருக்கும் இந்த நாளில் கண்டிப்பாக தரணும். செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய அதிபதியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் தான். அப்படிப்பட்ட குபேரர் நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை மேற்கொள்றப்ப நமக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். பொதுவாக குபேர பூஜைக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது சாயங்கால வேலை தான். சாயங்கால வேலை செஞ்சீங்கன்னா அது இன்னுமே சிறப்பு. ஒருவேளை உங்களால் சாயங்காலம் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அக்ஷய திருதியை நாளில் உங்களுக்கு எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே கூட போதுமானது தான். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் அதிகப்படியான நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரிய செல்வாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்துக்கு நிகரான மதிப்பு இந்த நெல்மணிகளுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ இந்த குபேர மூட்டை பரிகாரத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த போகிற முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் தான். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய நெல்லை நம்ம எடுத்துக்கணும். இந்த நெல்லோட சேர்த்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா பச்சை கற்பூரம், அதோட சேர்த்து உங்களால முடிஞ்ச அளவு அதுல பணத்தை நீங்க வைக்கலாம். உங்களால 10 ரூபாய் வைக்க முடியும்னா வைக்கலாம், இல்ல 1000 ரூபாய் வைக்க முடியும்னா வைக்கலாம். அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது தான். உங்களால எவ்வளவு பணம் வைக்க முடியுமோ அந்த மூட்டைக்குள்ளார அந்த பணத்தை நீங்க வைங்க. இதோட சேர்த்து ஒரு சின்ன துண்டு வெள்ளியோ தங்கமோ இருந்தா அதையும் நீங்க வைக்கலாம். ஒரு மூக்குத்தி வைக்கலாம், இல்ல தோடு திருகாணி கூட நீங்க வைக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட தங்கமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெள்ளி கூட இதில் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூட்டையாக நீங்கள் கட்டிக்கணும். அந்த மூட்டை கட்டுறப்ப வாழை நாரை பயன்படுத்தி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மூட்டை கட்டுறதுக்கு நீங்கள் சாக்கு பையை தான் பயன்படுத்தணுமே தவிர துணியை பயன்படுத்தக்கூடாது. சாக்கு பையை சின்னதாக கட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த சாக்கு பை பார்த்தீங்கன்னா யாரு காலையும் படாமல் இருக்கிறதா பார்த்துக்கணும். அந்த மூட்டையை நீங்கள் கட்டினதுக்கு அப்புறம் அந்த மூட்டையை உங்கள் பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போய் குபேர மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதோட சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் பணம் நகை எல்லாம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மூட்டைக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்க சமையலறையில இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில யார் கண்ணிலையும் படாத மாதிரி அந்த மூட்டையை நீங்க கொண்டுட்டு போய் வச்சிடணும். அந்த மூட்டைய ஒவ்வொரு பௌர்ணமி அப்பயுமே எடுத்து நைட்டு 7 மணிக்கு மேல உங்க பூஜை அறையில கொண்டு போய் வச்சு சாம்பிராணி தூபம்லாம் காட்டி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்துட்டு போய் அது இருந்த இடத்துல வச்சிருங்க. இந்த மூட்டையை நீங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை மாத்தினீங்கனாலே போதும். அதுல இருக்கக்கூடிய நெல்மணிகளை ஓடக்கூடிய தண்ணீர்லயோ இல்ல கால் படாத இடத்துலயோ நீங்க போட்டுருங்க. அதுல இருக்கக்கூடிய பணத்தை நீங்க பணம் வச்சிருக்கக்கூடிய பெட்டியில கொண்டு போய் வச்சிருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மூட்டையில புதுசா நெல்மணிகளை வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணம் வச்சு அதுல நீங்க என்ன வெள்ளி பொருளோ இல்ல தங்க பொருளோ வச்சிருந்தீங்களோ அதையும் அதுக்குள்ளார வச்சு திரும்பவும் மூட்டை மாதிரி கட்டி அதே இடத்துல வச்சிருங்க. இந்த மூட்டை இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா குபேரருடைய பரிபூரணமான அருளும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்வ வளம் பாத்தீங்கன்னா பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான்.
நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி எந்த பரிகாரமோ வழிபாடோ செஞ்சாலும் முழு மனசோட நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான முழு பலனுமே உங்களுக்கு வந்து சேரும். அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன். நன்றி, வணக்கம்.